ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த பதிவில் வீரபயங்கரம், வீரங்கி என்று அழைக்கப்படுகின்ற வீரபயங்கர வீர ஐயனார் திருக்கோவில் பற்றிய பதிவு. ஐயனார் கிராமத்தின் காவல் தெய்வம். எல்லா கிராமங்கள்லேயும் கண்டிப்பாக நகரம் கிராமம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே ஐயனார் கோவில் இருக்குது. ஐயனாரை பற்றிய வரலாறு, கதை, இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதனுடைய முழு விவரத்தை இந்த பதிவில் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஐயனாரின் தோற்றம். ஐயனார் அப்படின்னாலே ஐ அப்படின்னா தலைவன், கடவுள், கட்டளையிடுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தில் ஐ குறிக்கும். ஐயனாருக்கு சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இருக்கு. அர்த்தம் என்ன அப்படின்னா கட்டளையிடுறவர், ஆர்டர் போடுறவங்க. ஆர்டர் போடணும் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த தலைமை பதவி எப்படி இவர்களுக்கு கிடைச்சது, யார் இவங்க அப்படிங்கிறது தான் இந்த ஐயனாருடைய வரலாறு. தாருகாவனம், அந்த தாருகாவனத்தில் மகரிஷிகள் அவங்களுடைய ஆணவ போக்கால் இறைவனுக்கு தரக்கூடிய மரியாதையை தராத அவமதித்தார்கள். அந்த அவமரியாதையின் காரணமாக சிவபெருமான் பிச்சாடனர் வேடம் பூண்டும் நாராயணர் ஜெகன்மோகினி அப்படின்னு அவதாரம் எடுத்தும் வர்றாங்க. அவங்க வரும்பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். பார்க்கும்போது சிவபெருமான் பிச்சாடனராக இருக்கிறார், நாராயணன் ஜெகன்மோனியாக இருக்கிறார். அப்போ ஒருவருடைய பார்வை பரஸ்பரம் ஒருத்தங்க பார்க்கும்பொழுது அந்த பார்வையின் ஒளி தீட்சண்யத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் ஐயப்பன். நம்ம ஐயப்பன்னு சொல்கிறோம். அதனால தான் ஹரியும் ஹரனும் இணைந்து அந்த ஒளியால் உருவானவர் ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிஹர சுதன், ஐயப்பன், தர்மசாஸ்தா அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். இந்த ஹரிஹர சுதன், ஐயப்பன், தர்மசாஸ்தா அப்படிங்கிறவர் பாலகனாக, அதாவது குழந்தையாக இருக்கும் வரை இவர் ஐயப்பனாகவும், வாலிப பருவத்தில் அவர் ஐயனார் என்று மாறி இந்த பூலோகத்தை காக்கும் கடவுளாக வளர்ச்சி விடுறார். அந்த ஐயனாருக்கு பூரணை, புஷ்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2 மனைவிமார்கள், தேவிகள் இருக்கிறாங்க. பூரணை, புஷ்கலை மணந்து ஐயனார் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார். புஷ்கலை தேவலோக கன்னி, பூரணை பூலோகத்து கன்னி. பூரண மதி போல் சந்திரனை போல் குளிர்ச்சியாகவும் ஒளி பொருந்திய பார்வை தீட்சண்யத்துடன் இருந்து அருள் தருவர் பூரணாதேவி. மலர் போன்ற மென்மையான மலர்ந்த முகத்துடன் தன்னை நாடி வருபவர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி மலர்ந்த வாழ்க்கையை தந்த அருள் புரிபவர் புஷ்கலை தேவி. இந்த பூரணை புஷ்கலை தேவி சமேதராக சாஸ்தாவாக, ஹரிஹரி சுதனாக, ஐயப்பனாக, பாலகனாக இருந்து வாலிபனாக மாறி ஐயனார் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகின்ற ஐயனார் தலையில் கிரீடம், குண்டலம்,
மற்றும் சிவபெருமானின் அனைத்து ஆபரணங்களுடன் கையில் தடி, செண்டு, அரிவாள், சாட்டை, வில், அம்பு இப்படிப்பட்ட ரூபத்துடன் காட்சி தரார். சாஸ்தாவும் இதே போல இருப்பார், ஐயனாரும் அதே போல இருப்பார். குழந்தை பிராயம் சாஸ்தா, வாலிப பருவம் ஐயனார். இந்த ஐயனாருக்கு மிக தொன்மையான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. பூரணை புஷ்கலை சமேதராக மூலஸ்தானத்தில் ஐயனார் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்கு. பூரணை புஷ்கலை இல்லாமல் ஐயனாராக மட்டும் அருள் பாலிக்கக்கூடிய தலங்களும் இருக்கு. இந்த தலங்களிலே வேண்டுதல்கள், வழிபாடு முறைகள் அந்தந்த ஊரில் தொன்மை தொட்டு நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பொதுவாக ஐயனார் அப்படின்னாலே அங்கே பலி அதிகமாக கொடுப்பாங்க. கோழி, ஆடு இதை போல பலி அதிகமாக இருக்கும். பொதுவாக ஐயனாருக்கு பொங்கல் படையல் தான், சர்க்கரை பொங்கல் தான் நெய்வேத்தியம். ஆனால் இந்த அசைவ உணவுகள், பலியிடுதல் இதையும் செய்கிறாங்களேன்னா இதெல்லாம் தொன்று தொட்டு அந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை யாருக்கு செய்வாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஐயனார் கோவில் குலதெய்வமாக நிறைய பேருக்கு இருக்குது. எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாம் கடந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தன்னுடைய குலம் காக்கும் கடவுளாக சொல்லக்கூடிய நிறைய பேர் கூட இந்த இடத்துல ஐயனாரை எப்படி நம்ம வழிபடணும், இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் காலப்போக்கில் இன்னைக்கு இருக்கிறோம். ஐயனாரோட பணி கட்டளையிடக்கூடிய உயர்ந்த தகுதியை பெறக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். கட்டளை இவர் யாருக்கு இடுவார்? அஷ்டதிக் பாலகர்களுக்கும், தர்ம தேவதைக்கும் கூட இவர் கட்டளையிடக்கூடிய விஷயம். இவங்களெல்லாம் கட்டளையிட்டு இவர்களுக்கு சொல்லி தன்னை தேடி நாடி வரக்கூடிய பக்தர்களின் வேண்டுதல்களை யாருக்கு இதெல்லாம் அவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தரக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் கட்டளை எடுக்கிறது. அப்போ இந்த படையல், நெய்வேத்தியம் இவங்களுக்கெல்லாம் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா பரிவார தேவதைகள். இவங்க கட்டளையிடுறாங்க இல்லையா, கட்டளையிடவர்கள் யாருக்கு கட்டளை இட முடியும்? அப்போ அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய நிர்வாகம் இருக்கணும்ல, அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்களா? அதனால அவங்களெல்லாம் பரிவார தேவதைகள், இணை தேவதைகள், இறைவர்கள், துணைவர்கள்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, இடும்பன், ஆண்டி, இருளப்பன், சன்னாசி, சோனை, மூக்கன், பாவாடை ராயன், வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பரிவார தெய்வங்கள். இதில் பெண் தெய்வங்களும் இருக்கிறாங்க. இதில் பெண் பரிவார தெய்வங்களாக கருப்பாயி, ராக்காச்சி, இருளாயி, செகப்பி, சடச்சி, பேச்சி, பிடாரி, மூக்காயி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களும் பெண் பரிவார தேவதைகளாக இருக்காங்க. இதில் பேச்சி அம்மான்லாம் நிறையா ஊரில் இருக்கும். நம்மளுடைய கிராமங்களில் இன்றைக்கும் நிறைய பேருக்கு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இந்த பேரை வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். பேர் முதல் பேர் இது இருக்கும். இன்னைக்கு இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த பேர் வேணாம் அப்படின்னாலும் சாஸ்திரத்துக்கு இந்த பேரை வச்சுருவாங்க. ஒரு கருப்பாயி, செகப்பி, வீரன், கருப்பண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பேர் மாற்றிக்கிறது. அவங்க குலதெய்வ பேராக இந்த பெயர் நிறைய இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான். இதையும் கடந்து பல்வேறு விதமான ஜீவராசிகளும் சித்த புருஷர்களும் ஐயனாரை சுற்றி உறைஞ்சிருக்கிறாங்க. ஐயனாருடைய வாகனம் அப்படிங்கிறது குதிரை, யானை. ஐயனாருக்கு நெய்வேத்தியம் முதல்ல சொல்கிறேன், சர்க்கரை பொங்கல். பரிவார தெய்வங்களுக்குத்தான் அசைவம் படைக்கப்படுது. பலி கொடுக்கறது அங்கே தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இந்த வழிபாடு முறைகள்
மாறும், மாறி இருக்கும். வழிபாடு நடத்தக்கூடிய பிரதான காலமாக பார்க்குறோம் அப்படின்னா சிவராத்திரி தான். சிவராத்திரியில் வந்து எல்லா ஐயனார் கோயிலும் சிறப்பு வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். விழான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா புரவி எடுத்தல், புரவி எடுத்தல் விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரவி எடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த புரவி எடுத்தல தான் வந்து இன்னைக்கு நிறையா ஐயனார் கோவிலில் வந்து குதிரை வாகனம், யானை வைக்கிறோம், குதிரை எடுக்கிறோம், குதிரை எடுத்து வச்சுருக்காங்கன்னு நிறையா வந்து கோயிலை சுற்றி இருக்கிற அந்த குதிரைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. குதிரை, யானை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேண்டுதலை பொறுத்து வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை செய்து அந்த குதிரையை மண் குதிரையை செய்து அதை தலையில் சுமந்துக்கிட்டு ஊர்வலமாக போய் ஐயனாருக்கு முன்னால் வச்சு அவரை வணங்குறது அப்படிங்கிறது தான் புரவி எடுத்தல். இந்த புரவி எடுத்தல் வந்து ஒரு சில இதில் வந்து சேம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேமம் அப்படின்னு சேம வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயனார் கோவிலில் வந்து நீண்ட உயர்ந்த குதிரை வந்து ஒன்று இருக்கும், நிறையா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஐயனார் கோவில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு உயர்ந்த ரொம்ப இருக்கிறதுலே வந்து ஒரு பெருசாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை இருக்கும். அதற்கு பேர் தான் சேம குதிரை. சேம குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பேர். இந்த குதிரை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனை நமது வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறது தான் இதை போல புரவி எடுத்தல், சேம குதிரை எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு விழாவாக கொண்டாடுறாங்க. இந்த ஐயனார் கட்டளையிடும் தெய்வம். நமக்கு வேண்டியதை இவரிடம் வேண்ட இவர் வந்து அவருடைய பரிவார தேவதைகளிடம் இவருடைய தேவையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு அதை பெற்று தருவதில் வந்து முதன்மையாக வேகமாக செயல்பட்டு அருள் புரியக்கூடியவர் வந்து ஐயனார். அதே நேரத்தில் வந்து காவல் தெய்வம். தவறு செய்யக்கூடாது, நாம் தவறு செய்யக்கூடாது. அதனால தான் இந்த கோவிலில் வந்து திருடு, பில்லி, சூனியம், ஏவல், குறை, குற்றம் இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாம் வந்து எனக்கு இதை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறோம். இதை நீக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இதை நீக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டுதல் தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பிராது. அதனால தான் நிறையா கோயிலில் வந்து பிராது கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீதி வழங்குங்கள், நான் இவர்களால் இதால் பாதிக்கப்பட்டேன், என்னிடத்தில் எந்த குறையும் எந்த குற்றமும் இல்லை, அப்படி குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தையும் குறையையும் என்னிடத்தில் நீங்கள் எனக்கு உணர்த்தி அதை வந்து சரி செய்யணும், பாதிக்கப்பட்ட நான் அதிலிருந்து மீண்டு வெளியே வரணும். இதுதான் இந்த கோரிக்கை. அதாவது ஏதாவது திருடு போச்சு அப்படின்னா கூட அந்த பொருள் திருடு போச்சுன்னா போய் பிராது கொடுப்பாங்க. குடும்பத்தில் கஷ்டம், சங்கடம், சஞ்சலம், குடும்ப உறவுகளுடன் பிணக்கு, சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து போய் சொல்லுவாங்க, ஐயனார்கிட்ட வந்து வேண்டுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு பங்காளிகளுடன் செல்லக்கூடிய குடும்பத்தினர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. குடிசாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லாரும் போகணும், குடும்பத்தோடு போகணும், பங்காளிகளோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சண்டை சச்சரவோ அல்லது வேறு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு கூட குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே தான் வந்து அவங்க வந்து அந்த தீர்வை வந்து சொல்லுவாங்க, பேசிப்பாங்க. இன்றிலிருந்து நாம் சமாதானமாவோம் அப்படின்னு சொல்லி உறவுகளை சேர்ப்பது, உறவுகளுக்கு இருக்கக்கூடிய பிக்கல் புடுங்கல்களை வந்து நிவர்த்தி செய்வது, குடும்பத்தின் அப்படின்னு எல்லாமே ஒரு குழந்தையின்மையா வேண்டுனீங்களா கிடைக்கும், திருமணம் ஆகலையா வேண்டுனீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை விரைந்து முடிச்சு தரக்கூடியவர்களை வந்து ஐயனார் வந்து முதன்மை. அதனால தான் காவல் தெய்வமாக அவரை வழிபடுறோம். மனம் சஞ்சலம்,
மன இறுக்கம். இன்னைக்கு நிறையா சொல்கிறோம், டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே மனபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உடனடியாக தீர்க்கிறவர். மனநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநோயை கூட நிறையா ஐயனார் கோவிலில் தங்கி இருந்து அந்த நோய் குணமானத்தவரும் போகிறவங்க இருக்கிறாங்க. பாரம்பரியமாக இது நடைமுறையிலையும் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஐயனார், இவ்வளோ சக்தி வாய்ந்த ஐயனார், இந்த சக்தி வாய்ந்த ஐயனாருக்கும் மேலும் சக்தி எல்லா ஐயனாருக்கும் சக்தி இருக்கு. அதில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த வீரபயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிக அதிகமாக அப்படின்னா அந்த ஊர் பேரே அதை சொல்லுது, வீரபயங்கரம். ஏங்க அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது வீரபயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அந்த வந்தது அப்படின்னா, அந்த ஊர் வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றோம். சிவபெருமானுடைய மாமனார் தட்சன். அவர் யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை கூப்பிடாம புறக்கணிக்கிறார். அந்த புறக்கணிப்பை பார்வதி தாயார் தாட்சாயினி அவங்க அப்பாக்கிட்ட போய் நான் இதை நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கேயும் அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. இதை தெரிஞ்ச சிவபெருமான் ரொம்ப கோபமாக அவருடைய ஜடாமுடியில் ஒரு ஜடமுடியை எடுத்து பூமியில் அடிக்கிறார். அந்த பூமியில் அடித்த அந்த அதிர்ச்சியில் ரொம்ப வேகமாக ஆவேசமாக வீரபத்திரர் தோன்றுறார். வீரபத்திரர் உருவாகிறார். சிவனின் அம்சமாக வீரபத்திரர். அந்த வீரபத்திரர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று பரிவாரங்களை அழைத்து கொண்டு அவர்கள் அந்த பரிவாரங்களுடன் தாட்சாயினி அவர்கள் அனுப்பிய காளியுடன் சென்று யாகத்தை நிறுத்துறார். அங்கே பெரிய போர் நடக்குது. அவருடைய வீரபத்திரருடைய தோற்றம் மிக ஆவேசமாக இருக்குது. வீரம் அப்படின்னா துணிச்சல். ஒரு வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறதான். நான் புரிந்து கொண்ட வகையில் வீரம் என்பது துணிச்சல், அஞ்சாமை, தைரியம். இதெல்லாம் பயங்கரம் அப்படின்னா ஒரு செயலை அல்லது ஒரு செயல் நடந்து முடிந்தவுடன் அதனால் பாதிக்கப்பட்டவர் இல்லாமல் அதை பார்த்தவங்க கூட பயந்து நடுங்கிறது, அதிர்ச்சி ஆகிறது. அந்த அதிர்ச்சியின் வெளிப்பாடாக அவர் மயக்கம் போட்டு கீழே வருது, அவருக்கு நிறையா அவருக்கே சங்கடமாகிறது, இதே போல் விஷயம்லாம் பார்க்கக்குள்ள பயங்கரம். அப்போ அது எந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுடைய மனதை நம்முடைய உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது பயங்கரம். எல்லாத்தையும் பயங்கரம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த வீரத்தை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியது வீரபத்திரர். அந்த அந்த வீரபத்திரர் அப்படிங்கிறதுக்கு வீரம், அந்த வீரத்தை துணிச்சலை பயங்கரமாக வெளிப்படுத்துறது. அப்போ பயங்கரமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதால தட்சன் யார்? அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தட்சன் யார்? அப்போ அவருடைய பராக்கிரமம் என்ன? அந்த பராக்கிரமத்தை வெல்லணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு வீரம் பொருந்திய அந்த வீரத்துடன் பயங்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் வீரபத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோற்றத்தை நாம் குறிப்பிடுறோம். அந்த வீரபத்திரர் குடியிருந்த ஊர் தான் வீர பயங்கரம் அப்படிங்கிற பேரா இருக்கு. வீரபத்திரர் தான் வீரபயங்கரத்தில் இருந்தார். இது வீரபயங்கரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் வருவதற்கான காரணம். இந்த வீரபயங்கரத்திற்கு ஐயனார் தன்னுடைய சகோதரர்கள் 7 பேரோட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரார். வந்தவருக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சு. இந்த இடம் பிடிச்சி போச்சு அப்படின்னா இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 48 ஏக்கர் பரப்பளவில் அடர்ந்த வனப்பகுதி. இன்றைக்கும் அடர்ந்த வனப்பகுதி தான்.
அன்னைக்கு வந்து இன்னும் அதிகமான அடர்த்தியோட இருந்திருக்கும். அதே போல் இருக்கும்போது இங்கே வர்றாரு. இந்த இடம் பிடிச்சி போச்சு. இங்கே நிலை கொண்டிருந்த வீரபத்திரர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த இடம் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, நான் இங்கே தங்கிக்கிறேன், இடம் கொடுங்க அப்படிங்கிறார். வீரபத்திரரும் சரி, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிடுச்சு, எனக்கும் தெரியுது, நீங்கள் இங்கே இருந்து இங்கே வரக்கூடிய மக்களுடைய துயரை அவருடைய வேண்டுதலாம் நிறைவேற்றி கொடுங்க, நான் வந்து வடக்கு போய் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அன்றிலிருந்து இந்த வீரபயங்கர ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கட்டுப்பாட்டிற்கு வருது. இதில் மூத்தவரான ஐயனார் வீரங்கியில் வந்து இருக்கிறாரு, இருந்து அருள் பாலிக்கிறார். இவர் கூட வந்த சகோதரர்கள் இதற்கு அருகாமையில், நேர் எதிர் அருகாமையில் இருக்கக்கூடிய நாரையூர், சித்தேரி, அரங்குடி, சிறுப்பாக்கம், பொயனப்பாடி, சிறுநெசலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த ஐயனார் அப்படிங்கிறவங்க வந்து 7 பேர் இல்லையா, அதனால தான் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த இவ்வளோ தூரத்துக்கான ஒரு விரிவான ஒரு விளக்கமாக வந்து சொல்லிட்டு போகிறேன். இந்த 7 பேருக்கும் அவர்களுக்கான தனி சபை இருக்கு. அப்போ அவர்களுக்கான ஒரு பரிவார தேவதைகள், பரிவார தெய்வங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து 21 விஷயமா ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. 21, 63 அப்படிங்கிறதெல்லாம், 3 அடுக்கு அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த இதில் எல்லாத்துலேயும் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இப்படி வச்சுக்கோங்க, முதன்மையானவர் ஐயனார், அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர் வந்து முத்தையா, லாட சன்னியாசி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அதுக்கு அடுத்தவர், ஐயனாருக்கு அடுத்தவர் வந்து பெரிய கருப்பு, அப்புறமா சின்ன கருப்பு. பெரிய கருப்புக்கு இதாக துணையாக இருக்கிறவர் வந்து சின்ன கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவர், அக்னி வீரன், சோனையார், காளியம்மாள், இருளாயி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதனுடைய விளக்கத்துக்கு வந்து கொண்டு வராங்க. இப்போ இது வந்து ஐயனார் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வரும். இந்த வீரபயங்கர ஐயனார் அப்படிங்கிறது வந்து இந்த 48 ஏக்கர் வனப்பகுதியில் நடு மையத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த வீரபயங்கரம் உள்ள போகும்போதே முன்பக்கத்தில் வந்து செம்முனி, வாமுனி அப்படின்னு சொல்லிட்டு 2 காவல் வீரர்கள் வந்து வீர வாளோட கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரத்தில் வந்து கம்பீரமாக இருக்கிறாங்க. அதை பார்த்தாலே மெய்சில் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. அந்த கோவிலை சுற்றி பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டதன் காரணமாக, வேண்டி அது நிறைவேறிச்சு, அதன் காரணமாக அவர்கள் வேண்டுதல் அல்லது கோரிக்கை எது வேண்டுனாங்களோ, எது கிடைச்சதோ அதற்கு தகுந்த பலி நிறையா வந்து குதிரை, யானை, நாய், புலி, பசு, குழந்தைகள், மனிதர்கள், பக்தர்கள், காவலர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ தூரத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த வீரபயங்கரத்திற்கு நித்தம் திருவிழா தான். நிறையா பக்தர்கள் குடும்பமாக சாரையாக வர்றாங்க. அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லது வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக, வேண்டுவதற்காக, தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருக்காங்க. நித்தம் வந்துருப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பாக சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து மின்சாரம் கிடையாது, கரண்ட் இல்லை, கரண்ட் இருக்கக்கூடாது. வரும் பக்தர்கள் ஏற்றும் விளக்கு ஒளியில் இந்த கோவில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய தலவிருட்சமா திருவாச்சி மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே துர்க்கையம்மன் இருக்காங்க, கருப்புசாமி இருக்காரு, சப்த கன்னியர். இவங்க எல்லாத்தையும் வணங்கிட்டு நாம் வந்து பெரியோரை போய் வணங்கணும். இங்கே வந்து
பெரியவர் சிறியவர்னு சொல்லிட்டு 2 பேர், 2 சன்னதிகள் இருக்காங்க. பெரியவருக்கு வந்து எப்பொழுதும் பொங்கல் நைவேத்தியம் தான், சிறியவருக்கு தான் இந்த அசைவ படையல்லாம் பலி கொடுக்கறது இதுமாரி இதெல்லாம் வந்து சின்னவர். நல்லத்தங்கால் சன்னதியும் தனியா இருக்கு. அத்துடன் பெரிய ஐயாவா ஐயப்பன் அம்சம் கொண்டவரா பெரிய ஐயா வந்து சொல்றாங்க. சின்ன ஐயாவை வந்து ஐயனாருடைய அம்சமாக சொல்றாங்க. 2 பக்கத்துலயும் அந்த கோவில் 2 பக்கத்துலயும் பின்புறம் முன்புறம்னு சொல்லிட்டு பார்க்கும் இடம் எல்லாம் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல தான், ஆயிரக்கணக்கான பொம்மைகள், எத்தனை ஆயிரம் இருக்குன்னு தெரியாது, ஆயிரக்கணக்கான குதிரை, யானை இதேமாரி பொம்மைகள்லாம் வந்து கோவிலில் வந்து எடுத்து வந்து அதை வச்சிருக்காங்க. அதை வச்சு வழிபாடுட்ருக்காங்க. இந்த புறவு எடுத்தல் அப்படிங்கிறதே வந்து அதை எடுத்து வைக்கிறதோட நிற்கிறது இல்லை, அதை வந்து பராமரிக்கிறாங்க. யார் புறவி எடுத்தாங்களோ அந்த புறவி எடுத்த புறவி அந்த பொம்மையை சிதிலமடையாமல், அது வீணாக போகாமல் அதுக்கு வந்து பெயிண்ட் அடித்து அது ஏதாவது நல்லபடியாக இருக்கிற மாதிரி அதை வந்து பராமரிச்சுட்டு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் குலதெய்வத்திற்கான வாகனம். யானை தானே வாகனம், யானையும் குதிரையும் தான் வாகனம். அந்த காவல் காப்பதற்கு விரைந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்குறோம். அப்போ கோவில் முழுவதும், அந்த வீரங்கி ஐயனார் கோவில் முழுவதும் அதை சுற்றியும் ஆயிரக்கணக்கான இந்த பொம்மைகள் இருக்கு. எல்லா கோவிலும் வந்து எல்லாரும் போங்க, வீடியோ நிறையா போடுறோம், வெறும் குடும்பங்களில், நண்பர்களில், உறவினர்களில் சொல்லி வேறு நிறையா கோயிலுக்கு போகிறோம். ஏன் இதெல்லாம் வந்து நடக்குது, இதெல்லாம் வந்து ஏன் போகிறோம் அப்படின்னா, தன்னை அறியாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய கோயில்கள் இருக்கும். அதுவும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 பாதத்துக்கும் கோயில் இருக்குது. அப்போ அனைத்து கோயிலும் அதெல்லாம் வந்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு என்ன கோவில், அந்த பாதத்துக்கு பொறுத்து இதே போல் விஷயங்கள்லாம் வந்து என்ன இருக்குது. அதாவது சாத்வீகமான தெய்வம், இதே மாதிரிலாம் சாக்தம், பெண் தெய்வங்களை வணங்கணும், ஆண் தெய்வங்களை வணங்கணும், எல்லை தெய்வங்களை வணங்கணும், எல்லாரும் எல்லா தெய்வங்களும் வணங்கணும், வணங்காமல் இருக்க முடியாது. எல்லா தெய்வங்களும் எல்லாத்தையும் தரும் அப்படின்னு சொன்னால் கூட அதில் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து சிறப்பாக கையில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல், அதனால தான் அது எனக்கு நம்மளுக்கு தெரியாது, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதால தான் ஏதோ ஒரு அனைத்து கோவிலுக்கும் போவோம். எந்த கோவிலாவது ஒரு கோவிலில் வந்து நம்மளுடைய தெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுவும் இதே மாதிரி காவல் தெய்வம், எல்லை தெய்வம், இவங்கெல்லாம் ரொம்ப வேகமாக நம்மளை வந்து நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து முழு மூச்சாக ரொம்ப வேகமாக ஈடுபடுவாங்க. அந்த வேகமும் இதையும் சொல்கிறது தான் ஐயனார். அந்த வீரமும், அந்த வாள், அந்த சூலம், இதை போன்ற விஷயங்கள்லாம், அதுவும் வீரபயங்கரம், பிறர் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த வீரத்தை, அந்த துணிச்சலை வெளிப்படுத்துவார். எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் வந்து வீர பயங்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரங்கி வீர ஐயனார். இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, சின்ன சேலத்துல வந்து நேரடியாக பஸ் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து நீங்கள் போகிறீங்க, பெரம்பலூர் அல்லது ஒரு ஆத்தூர்லேருந்து போகிறீங்க, தலைவாசல், வேறு எந்த ரூபத்திலிருந்து போகிறோம் அப்படின்னாலும் வீரங்கிக்கு போகிறதற்கு அதற்கு முன்னாலேயே கூகையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நீங்கள் இறங்க வேண்டியது இருக்கும். அந்த ஊரில் இறங்கி ஷேர் ஆட்டோ இருக்குது. கூகையூர்லேருந்தே வீரங்கிக்கு வந்து பஸ்ஸும் இருக்குது. கூகையூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். வீரபயங்கரம் வீரபயங்கரம் வீர ஐயனார், அவர்கிட்ட நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். நீங்கள் உள்ளே போகும்பொழுதே உங்களுடைய உடல் சிலிர்க்கும், கண்டிப்பாக சிலிர்க்கும். சொல்லும் பொழுதே எனக்கு சிலிர்க்குது, போகும்போது உங்களுக்கு சிலிர்க்காதா?
அந்த அமானுஷ்ய சக்தி உங்களை கண்டிப்பாக ஆட்கொள்ளும். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.